ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ் லைஃப் புக். எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் லாஸ்ட் வீடியோவில் பட்டர்ஃப்ளை எலக்ட்ரா ஃபுட் ப்ராசஸரோட அக்சசரிஸ் என்னென்ன, அந்த அக்சசரிஸை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றத தாங்க பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நான் டெமோ காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வெஜிடபிளும் இந்த ஃபுட் ப்ராசஸரில் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு தெரியும். இப்போ இந்த ஃபுட் ப்ராசஸரில் மஞ்சள் கேப்சிகம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மிக்சியில் கியர் சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஜாரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷாஃப்ட் அண்ட் தென் சாப்பிங் பிளேட். இப்போது எல்லோ கேப்சிகமை உள்ளே போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு, புஷ்ஷஸும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கு ரிலேட்டடான டிப்ஸ் ஒன்று இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கேப்சிகம் எந்த அளவுக்கு சாப் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் க்ரீன் கேப்சிகம் சாப்பிங். வெஜிடபிள் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸில் வரும்போது நம்ம மிக்சியை ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாப் ஆகிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைனாக வேணும். ஸோ நான் அகெயின் பல்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் 2 கேப்சிகமையுமே ஒன்றா போட்டிருக்கலாங்க. ஆனால் நான் இப்போ தான் ஃபுட் ப்ராசஸரை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதால மங்களகரமாக இருக்கட்டுமே அப்படின்னு எல்லோ கேப்சிகமை தனியாக சாப் பண்ணேன். நெக்ஸ்ட் கேரட் அண்ட் பீட்ரூட் சாப்பிங் அட் அ டைம். இதை சாப் பண்ணும்போது ஃபுட் ப்ராசஸரை ஒரு கையில் பிடிச்சிக்கிறது ரொம்ப சேஃப்ங்க. ஏன்னா வெஜ்ஜீஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால ஃபுட் ப்ராசஸர் நல்லாவே ஷேக் ஆகுங்க. இப்போ இந்த காய்கறிங்க எப்படி சாப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் வெஜ்ஜீஸோட ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்கு என்னோடய கையில் க்ளவுஸ்லாம் போடலைங்க. ஏன்னா இந்த காய்கறிங்களை என்னோடய பர்சனல் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் கேபேஜ் சாப்பிங். சிலருக்கு முட்டைக்கோஸை சாப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காகவே இதை காமிக்கிறேங்க. பாருங்கள் எப்படி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைசிங் அண்ட் கிரேட்டிங் பார்க்க போகிறோங்க. அதுக்கு டிஸ்கில் எந்த பிளேட் வேணுமோ அந்த பிளேடை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஷாஃப்டை வச்சுட்டு டிஸ்கை வைங்க. நெக்ஸ்ட் க்ளோசிங் லிட்டை வச்சு ப்ராசஸரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளவு தின்னாக லேஸில் இருக்க உருளைக்கிழங்கு மாதிரியே ஸ்லைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில பீசஸ் ரொம்ப ஓவர் மெல்லிஸாக ப்ராப்பர் ஷேப் இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள் எப்படி கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த பிளேடில் பொட்டேட்டோவை ஸ்லைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளவு திக்காக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேடில். நெக்ஸ்ட் இதே பிளேடில் ஆனியனை போட்டு பார்க்கலாங்க. பயங்கர ஃபைனாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பிளேடை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாங்க. இந்த டெக்ஸ்சரில் ஆனியன் கிடச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் கேரட் கிரேட்டிங். எந்த பிளேடை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிருக்கேங்க. இந்த பிளேட் கேரட்டை கொஞ்சம் பெருசாகவே துருவிருக்குங்க. இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பீட்ரூட் கிரேட்டிங். முன்ன கேரட் துருவின அதே பிளேடை வச்சு தாங்க இந்த பீட்ரூட்டையும் நான் கிரேட் பண்ணியிருக்கேன். இந்த துருவல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஓகேவாக தாங்க தெரியுது. ஸோ கேரட் பொரியலுக்கு துருவணும் அப்படின்னா இந்த பிளேடையே யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படி கேரட் பொரியல் செஞ்சால் இந்த டெக்ஸ்சரில் நல்லாயிருக்குங்க. நெக்ஸ்ட் வெள்ளரிக்காவை ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாங்க.
இதுதான் நான் வெள்ளரியை ஸ்லைஸ் பண்ண யூஸ் பண்ண பிளேடு. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. தின் ஸ்லைசிங்கில் ஆக்சுவலாக நான் போட்டேன், ஆனால் இது வந்து செட் ஆகிற மாதிரி தெரியல தின் ஸ்லைசிங். நெக்ஸ்ட் வந்து கேபேஜ் கிரேட்டிங்க. பெரிய கிரேட்டர் யூஸ் பண்ணி கிரேட் பண்ண போகிறேங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் சாப் பண்ண மாதிரி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் சிட்ரஸ் ஃப்ரூட் ஜூஸர். இதுவும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. 5 பழத்துக்கு வந்து எவ்வளோ ஜூஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். பரவாயில்லைங்க, 5 பழத்துக்கு இவ்வளோ ஜூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ஃபுட் ப்ராசஸரை யூஸ் பண்ணி வெஜிடபிளை சாப் பண்ணதுங்க. நெக்ஸ்ட் வந்து பெப்பரை பவுடர் பண்ண போகிறோங்க. இந்த குவான்டிட்டி பெப்பர் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்மால் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து புல்லட் மிக்ஸி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான் பெப்பர் பவுடர் பண்ண போகிறேங்க. கொஞ்சம் வந்து இதை நான் பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் நாய்ஸ் வர மாதிரி தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லா ஃபைன் பவுடராக கொடுத்துருக்குங்க. பெப்பர்லாம் நம்ம வந்து இதில் தாராளமாக அரைச்சிக்கலாம். பெப்பர், ஜீரகம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஏலக்காய் இதெல்லாம் பவுடர் பண்ணணுன்னா டெஃபினட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஜார் ஃபுல்லாக ஆயிலை தடவிக்கோங்க. கண்டிப்பாக இது மஸ்ட்டுங்க. அப்போ தான் வந்து ஜாரில் வந்து மாவுலாம் ஒட்டாது. நெக்ஸ்ட்டு நான் 240 ml கப்பில் 2 கப் மாவு எடுத்திருக்கேங்க. அப்புறம் தேவைக்கேற்ப அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணிக்கிறேங்க. எதுக்காகனா வந்து சால்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணலாம். நான் 2 கப் மாவுக்கு ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணேங்க. ப்ளஸ் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரை கூட யூஸ் பண்ணலாங்க இதை பிசைகிறதுக்கு. ஏன்னா அப்போ சப்பாத்தி மாவு இன்னும் சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும். ஒரு ஹேண்டில் ப்ராசஸரை பிடிச்சிக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. இப்போது சப்பாத்தி மாவு ரெடி. நெக்ஸ்ட் ஜூஸர். இதில் அடிஷ்னலாக மாதுளம்பழத்தை ஈஸியாக உரிக்கக்கூடிய டெக்னிக்கை தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சாரிங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். இதில் பாருங்கள், அந்த டிவிஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து அப்படியே வந்து அதை நம்ம 4ஆவோ இல்லை 5ஆவோ வெட்டிட்டு சென்டர் பார்ட்டை அப்படியே அசாமல் கையில் அப்படியே எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நம்ம திருப்பி மாதுளம்பழத்தை வச்சு நம்ம கையில் என்ன இது கத்தி வச்சுருந்தாலும் சரி, எதை வச்சுருந்தாலும் சரி, அப்படியே வச்சு தட்டினோம் அப்படின்னு சொன்னால் மாதுளம்பழம் வந்து அப்படியே உதிரி உதிரியாக கீழே கப்பில் விழுந்துருங்க. இது ஈஸியான டெக்னிக், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பழந்தாங்க ஜூஸ் போட்டேன். அதில் எவ்வளோ ஜூஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காவும் அண்ட் தென் வந்து கொஞ்சம் வாட்டரும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா நான் பால் ஆட் பண்ணல. ஸோ நான் ராவாக அப்படியே குடிக்கிறதுனால கொஞ்சம் ஏலக்காவும் கொஞ்சம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதாங்க நம்ம ஃபுட் ப்ராசஸரை யூஸ் பண்ணி நம்ம பிசைஞ்ச மாவு ப்ளஸ் பவுடர் பண்ண பெப்பர் அண்ட் தென் ஜூஸ். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சித்ராஸ் லைஃப் புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா, பாய்.